பிபி தமிழ் 8 நாள் 39. காதல் வதந்திகள் சண்டையிலிருந்து வெளியேறுகின்றன. பாத்ரூம் கண்ணாடியில் லிப்ஸ்டிக்கில் விஷு மற்றும் தர்ஷு காதல் என்று எழுதப்பட்டிருந்தது. இதை ரண பிரின்சிபால் மேடத்திடம் சுட்டிக்காட்டிய போது, வர்ஷினி, நீங்க எழுதினீர்களா என்று குற்றம் சாட்ட முயன்றார். இந்த விபிசார் எந்த தண்டனையும் கொடுக்க மாட்டார். எனக்கு அதிகாரம் கொடுங்கள் என்றார் ஜெஃப்ரி. ஜாக் முத்துவுடன் தனியாக அமர்ந்து புலம்பிக் கொண்டிருந்தான். என்னை மன்னிச்சிடுங்க, ரொம்ப வலிக்குது என்றான். எனக்கு எல்லாம் தெரியும் என்ற அறிவுஜீவியால் மற்றவர்களை இழிவாகப் பார்க்கும் தீபக்கின் போக்கு ஜாக்கின் மனதை புண்படுத்தியுள்ளது. அப்படித்தான் இந்த ஆட்டம் நடக்கப் போகிறது. நீ திறமைசாலி என்று சொல்லிக் கொண்டிருந்தான் முத்து. குளியலறை கண்ணாடியில் எழுதப்பட்ட காதல் வதந்தி பற்றிய விசாரணை தொடங்கியது. இந்த உரையாடலில் சுவாரஸ்யமான எதுவும் இல்லை. பையன்களுக்கு லிப்ஸ்டிக் கிடையாது. எங்கள் கெங்கில் அன்ஷிதாதான் ஒரே பொண்ணு என்றார் விஷால். நான் தான் எழுதினேன் என்று தீபக் சொன்னாலும் யாரும் அவனை கவனிக்கவில்லை. அப்படியானால் என் மீது சந்தேகமா என்று டென்ஷனாகி வேகமாக ஓடி வந்து பாத்ரூமுக்குள் மறைந்தாள் தர்ஷிகா. 70களின் சினிமா காட்சிகளில் கதாநாயகிக்கு ஏதாவது சோகம் வந்தால் ஓடி வந்து அழுது படுக்கையில் விழுவார். இது பிக்பாஸ் பாத்ரூம் ஏரியா போன்றது. விசாரணையின் போது முதல்வர் மேடத்தின் வார்த்தைகளுக்கு அவள் மன்னிப்பு கேட்க வேண்டுமென காதலின் எதிரி மாணவர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். நான் எழுதவில்லை, அதனால் நானும் மண்டியிடுகிறேன் என்று அன்ஷிதா மேலும் கூறினார். அவருடன் சௌந்தர்யாவும் இணைந்தார். இது மலிவானது அல்ல, நான் கோபமாக இருப்பது முதிர்ச்சேற்றது. பிறகு அது யார் என்பதை ஏற்றுக்கொள் என்று சௌந்தர்யா எதிர்த்தார். நானும் மண்டியிடுகிறேன். அப்புறம் உண்மை வெளிவருகிறதா என்று பார்ப்போம் என்று அகிம்சை வழியில் போராட்டத்தில் ஈடுபட்ட மஞ்சரி டீச்சர். ஆசிரியை மண்டியிட்டதால் மாணவர்கள் சங்கடமடைந்தனர். நான் தான் எழுதிட்டேன் என்று விஷால் சொல்ல, நான் தான் எழுதினேன் என்று தர்ஷிகா ரிப்பீட் மோடில் கத்தினாள். இது அன்ஷிதாவின் காப்புரிமையா? மிகைப்படுத்தி பேசியதற்கு முதல்வர் மேடமும் வெளியே வந்து மன்னிப்பு கேட்டார். மாணவர்களிடம் நான் எவ்வளவு ஒழுக்கமானவன், நீ செய்த தவறை ஏன் ஒப்புக்கொள்ளக்கூடாது? ஆதாரம் விகடன்.